வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். டிஎன்பிசியில் கேட்ட சம் இது. ஓகேங்களா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். 32 பவர் 5 மைனஸ் 8 பவர் 8 டிவைடட் பை 2 பவர் 24. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 32 வந்து 5 டைம்ஸ், 8 வந்து 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன், நல்லா வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 32 இருக்குல்ல, ஓகேங்களா, இந்த 32 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2ஆல் டிவைட் பண்ணனா வரும் 16 × 2 32. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 8. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 2. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 32ன்றது எத்தனை 2? 1 2 3 4 5 2 இருக்கா? இந்த 32ன்றது 2 பவர் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 இருக்குது பாருங்கள். 8 எங்கே இருக்குது? இதோ இருக்குங்களா? இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ இந்த 8ன்றது 2 பவர் 3. ஓகேங்களா? சிம்பிள். இதை கண்டுபிடிச்சினாலே ரொம்ப சிம்பிள். இப்போது இதை எடுத்து போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த 32ன்றது என்னது? 2 பவர் 5. ஸோ 2 பவர் 5 ஹோல் பவர் 5. ஓகேங்களா? 8க்கு என்னது? 2 பவர் 3. 2 பவர் 3 ஹோல் பவர் 8 டிவைடட் பை 2 பவர் 24. ஓகேங்களா? இப்போது பவரில் ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 பவர் 25. 2 பவர் 8 3s are 24 டிவைடட் பை 2 பவர் 24. ஓகேங்களா? இப்போது இதில் 2 பவர் 24 காமனாக இருக்குது ரெண்டுத்துலையும். அதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 பவர் 24 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இதில் 2 பவர் 1 இருக்கும் பேலன்ஸ். இதில் 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 2 மொத்தமாக வெளியே வந்துடுச்சு 2 பவர் 24. ஸோ ரிமைனிங் 1 தான் இருக்கும். கீழே அந்த 2 பவர் 24 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது 2 பவர் 24 2 பவர் 24 சேமாக இருக்கிறதால கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 2 பவர் 1 2 தான், மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 1. இது ஆன்சர் 1. ஓகேங்களா? இப்படி தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.